தமிழ் திரையுலகில் சில நடிகர்கள் மட்டுமே காலத்திற்குப் பின் மக்கள் மனதில் நிலைத்திருப்பார்கள். அந்த வகையில் எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக தமிழ் மக்களின் நெஞ்சங்களில் இடம் பிடித்தவர் நடிகர் விஜயகாந்த். அவருடைய மரணம் திரையுலகத்திலும் தமிழ் ரசிகர்களிடையிலும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. சமீபத்தில் அவரது பிறந்த நாளை தொண்டர்கள் மற்றும் குடும்பத்தினர் அவரது சமாதிக்கு சென்று கொண்டாடினார்கள். அப்போது விஜயகாந்தின் உருவ சிலை திறக்கப்பட்டு அவரது மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அந்த சிலையை பிடித்தபடி அழுத காட்சி அனைவரையும் உருக்கமாக பார்க்க வைத்தது. இந்த நிலையில் விஜயகாந்தை பற்றி அவரது மகன் சண்முக பாண்டியன் கூறிய ஒரு தகவல் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகின்றது. சினிமா, அரசியல் என தன் இரு கண்களாக விஜயகாந்த் நினைத்து வந்தாலும் தன் மனைவி மற்றும் குழந்தைகளை காத்து வந்தவர். எப்போதும் தன் குடும்பத்தினர் மீது தனி கவனம் செலுத்தினார். விஜயகாந்தின் உருவம் பதித்த டாட்டூ ஒன்றை சண்முக பாண்டியன் தனது கையில் போட்டிருக்கிறார். அதை லண்டனில் போய் வரைந்துள்ளார். யாருக்குமே தெரியாமல் லண்டன் சென்று அந்த டாட்டூவை வரைந்து விஜயகாந்திடம் காண்பித்தபோது, "இதெல்லாம் எதற்கு?" என்று கேட்டாராம் விஜயகாந்த். அதற்கு சண்முக பாண்டியன், "எப்போதும் நீங்கள் என்னுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக" என சொன்னதும் விஜயகாந்த் அடுத்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லையாம். மேலும் தனது அப்பாவுக்கு எந்த விஷயத்தில் கோபம் வரும் என்ற கேள்விக்கு பதிலளித்த சண்முக பாண்டியன், "எனது அண்ணனை பெயர் சொல்லி அழைத்தால் அப்பாவுக்கு பிடிக்காது. அண்ணன் என்றே அவர் விரும்புவார். ஒருமுறை நான் பிரபா என கூப்பிட்டேன். அதற்கு என்னை அவர் அடி உதைத்தார். அதிலிருந்து இன்று வரை பிரபா அண்ணன் அல்லது அண்ணா என்றுதான் அழைக்கிறேன்" என சண்முக பாண்டியன் கூறினார். இதனால் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தில் முக்கியத்துவம் கொடுப்பவர் விஜயகாந்த் என்பது வெளிப்படுகிறது.